பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் மம்ரோயின் சமபூமியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் அவனிடத்தில் வருகிறார்கள். வந்தவர்களை அவன் விசாரிக்கும்படி அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருகிறான். அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது அவர், ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இந்த வார்த்தையை சாராள் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்போ அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள் இருந்த வழிபாடு அந்த அம்மாவுக்கு நின்று போயிற்று. அம்மா சொல்கிறாங்க, பின்ன எப்படி எனக்கு இந்த காரியம் நடக்கும்? தனக்குள் நகைக்கிறாள். பிரைஸ் அல்லாஹ். அந்த சூழ்நிலையில் தானே கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் வருகிறது. நான் உற்ப காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பவும் வருவேன். உன்னிடத்தில் ஒரு குமாரன் இருப்பான். அநேக நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. காரணம், நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நிராகரித்து விடுகிறோம். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது பாருங்க. எரேமியா 32:17 வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன். அவருடைய பலத்தினாலும் அவருடைய கரத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் அல்லாஹ். வானத்தையும் பூமியையும் தன்னுடைய பலத்தினால தன்னுடைய கரங்களினால் செய்து முடித்த தேவன். பிரைஸ் அல்லாஹ். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போ தேவன் சொன்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை செய்ய தேவனால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அநேக நேரத்தில் நாம் நம்பாமல் இருப்பதுனால தாங்க கர்த்தரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியலை. இந்த கால வேளையில் நான் தீர்க்கமாக சொல்லுவேன், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியுங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலவேளையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. உங்களால் இது கூடாமல் போயிற்று என்பதற்காக இதை தேவனால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க.
தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. கட்டாயம் தேவன் அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாய் நாம் செயல்படும்போது கட்டாயம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத பார்க்க முடியும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நம்புகிற, உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யும். நீர் மாமிசமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா. அதிசயமான காரியத்தை செய்யும். நாங்கள் நம்புகிற காரியத்தில் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.